பார்க்கும்போது எழுத்ததிகாரம் அப்படின்றது எழுத்ததிகாரத்தில் இருக்கக்கூடிய 9 சாப்டர்ல 9 இயல்ல என்னன்னு சொல்லுங்க. நூன் மரபு, இரண்டாவது மொழி மரபு, பிறப்பியல், புணரியல், உறுப்பு வந்து எப்படி இருக்கு சார்? அது பீச்சில் உட்காந்து ஜாலியாக உட்காந்து சொல்லிட்டு இருக்கேன். உயிர் மயங்கியல், புள்ளி மயங்கியல், ஒன்பதாவது சும்மா இது அங்கதான் பார்க்க போறோம். இந்த 9 இயல்ல ஹலோ கேக்குதா? இந்த 9 இயல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த 6 இயல்கள் இந்த 6 இயலும் கரெக்ட். 6 இயல் தானே? 1 2 3 4 5 6. இந்த 6 இயலும் உணர்ச்சியை இப்படிதான் இருக்கும். ஒரு எழுத்து சின்ன பிள்ளை நம்ம ஸ்கூல்ல படிச்ச மாதிரி சேர்த்து எழுதுக பத்தா இருக்கும். சேர்த்து எழுதுறது பத்தா இந்த 6 சாப்டருமே இருக்கும். இப்ப இன்னைக்கு நேற்று என்ன பார்த்தோம்? நிலைமொழியில வந்து மெய் எழுத்து இருந்தா, வறுமொழியில என்னென்ன வந்துச்சுன்னா ஒற்றுமைக்கும். உயிர் மைங்க என்ன பார்த்தோம்? நிலைமொழியில உயிர் இருந்தா, உருவு இருந்தா, சாரியை வந்து இப்படி எல்லாமே இல்ல. இந்த 6 சாப்டர் என்ன இருக்கும்? ஒரு எழுத்து மற்றொரு எழுத்தோடு புணரும் பொழுது என்ன சேஞ்சஸ் ஆகுது, இயல்பா இருக்குதா, புணருதா, தெரியுதா அப்படின்னா பார்ப்போம். அந்த அடிப்படை நீங்க வந்து நிலைமொழியில குற்றியல் உகரம் இருந்து, நிலைமொழியில குற்றியல் உகரம் இருந்து வறுமொழியில் முதல்ல வல்லினமோ மெல்லினமோ மற்ற எழுத்துக்கள் வந்தா என்ன சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்க்க போறதுதான் என்னது. புரியுதா? சொல்லுங்க. வல்லினமோ மெல்லினமோ ககரமோ ஏதோ வந்துச்சுன்னா என்னமா சேஞ்சஸ் வருது, வல்வழியில் எப்படி வருது, வேற்றுமொழி எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்க போறதா குற்றியல் உகரம்னா என்ன? நான் கேட்கிறேன், நான் கேட்கிறேன். சொல்லுவா தம்பி தெரியாது. குறுகிய ஒலிக்கக்கூடிய உகரமா? வேற நீ சொல்லிடுவ யார் சொல்ல சொல்ற அலெக்ஸ். வல்லின எழுத்தோடு சேர்ந்து உகரம் வல்லின எழுத்தோடு சேர்ந்து வல்லின எழுத்துக்களான ஓகே. இப்ப மாத்திரைன்றது தொல்காப்பியர் என்ன பண்ணினாரு, ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு அளவுகோல் இருக்கு அப்படின்னு நம்ம மாத்திரையில பார்ப்போம். இப்ப மாத்திரையை பார்க்கும் பொழுது இப்ப உயிரெழுத்துல இருக்கக்கூடிய எனக்கு உயிரெழுத்து எத்தனை வகை பிரிக்கலாம்? 2 வகை பிரிக்கலாம். பார்க்கலாம், குறில் நெடில் அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப நுணுக்கமான இந்த இசை நீங்க போய் படிச்சீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு மியூசிக் கிளாஸ் ஒரு மாஸ்டர் வந்து டெய்லி கிளாஸ் இருக்கிற வார்த்தை அவருக்கு நடத்துற எல்லாமே இங்க இருக்கிறது நமக்கு தெரியும். அவர் என்ன சொல்றாரோ ரிலேட்டிவ் கார்ட்ஸ் தான் இணைய எழுத்துக்கள் இருக்கு. எது சொன்னாலும் நம்ம தொல்காப்பியத்துல எல்லாமே இருக்கு. அவங்க என்ன செய்யறாங்க, சரிகா மதிசான்னு சொல்லி கருப்பு கட்ட வெள்ளை கட்டன்றாங்க. கரெக்டா இல்லையா? கீபோர்ட்ல கருப்பு கட்ட இருக்கு. எத்தனை கட்ட இருக்கு? எத்தனை கட்ட இருக்கு? மேல 5 இருக்கும். ஓகே, இது எல்லாமே கருப்பு கட்ட. இது பக்கத்துல வெள்ளை கட்ட இருக்கும்.
இது என்ன இருக்கும் 7 இருக்கும். இது ஒரு 5 இருக்கும். 12 கீஸ் அப்படின்றாங்க. நம்பர் எங்க இருக்கு? குரில் இருக்கு. ஆ ஆ இ ஈ உ ஊ. ஓகேவா? அப்படிதான். இது என்ன பண்றாங்க? ச ரி க சாரி ச ரி க ம ப த நீ. மறுபடியும் சா ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இது சா இருக்கா? சா 1. ரீ இருக்கா? ரீ 1. 1னா இது 2. இது 1 இது 2. நோட்ல வரணும்ல. எது சொல்றேன்னா குரில் நெடில அங்கே இருக்கு. சா வந்து இது வந்து ஆஃப் இது 1 அப்படின்றாங்க. ஓகேவா? இப்போ இந்த இது இருக்குறப்ப இது எல்லாமே 2 2 வருதா? ஓகே, எல்லாமே 2 2 வருது. 2 2 2 நீங்க ஆசிங்க அப்படின்னா சங்கராபரணம்ன்றோம். ராகம் என்னது? சங்கராபரண ராகம். இப்போ ஒண்ணே ஒன்று மட்டும் 1 இது 1 வரும். ஓகே, இதுவே 2ஆ மாத்திட்டா ஒரே ஒரு நோட்டு மட்டும் இங்க இருந்து போய் வாசிச்சு ஒண்ண மட்டும் மேல போய் வாசிட்டோம்னா அது கல்யாண ராகம். இப்படி இருக்கக்கூடிய அந்த ராகங்கள் 72 ராகங்கள் எல்லாமே 1 2 நோட்டை மாத்தி மாத்தி அப்படியே வரிசையா வாசிக்காம மேல போயிட்டு கீழே போயிட்டு மேல எப்படி போயிட்டோம்னா ஒரு ராகம். அதுதான் இந்த தமிழ்ல இருக்கு. அதே அளவுதான் மாத்திரை. இப்ப நீங்க எது சொன்னாலும் இந்த ஆளு வந்து ஒரு 3000 மாதிரி சொல்லிட்டு போயிருக்காரு. இன்னும் நீங்க வந்து எதை வந்து மென்னு நீங்க தொல்காப்பியத்தை படிச்சுட்டு சிலப்பதிகாரத்துல இப்ப இதை மட்டும் வாசிக்கிறாங்கல்ல. இதை இங்கிலீஷ் என்ன சொல்றான்? சிடி இஎஃப்ன்றான், ஜி ஏபி, அப்புறம் மறுபடியும் சி வந்துடும். ஓகே, இது சி மேஜர்ன்றான். இப்போ புல்லாங்குழல் வாசிக்கும் பொழுது இல்லை கீபோர்டு வாசிக்கும் பொழுது இல்லை கிட்டார் வாசிக்கும் பொழுது சி மேஜர் வாசினா அவன் தான் ஃபஸ்ட்டு சி டி இ எஃப் இப்படி வாசுறானா? ஓகேவா? புல்லாங்குழல் அதே மாதிரி வாசிக்கிறாங்க. ஒவ்வொரு புல்லாங்குழல் ஒவ்வொரு நோட்டுக்கு வாசிக்கிற மாதிரி. புல்லாங்குழல் எப்படி வாசிக்கணும்னு சிலப்பதிகாரத்தில் இருக்கு. என்ன நோட்டில் இந்த இதை அப்படியே போடுறான் நம்ம. இவங்க சரிகம சஜ்ஜம் ரிஷபம் அதாவது காந்தாரம் அப்படி பிரிக்கிறாங்கல்ல, இவங்க பிரிக்கிற மாதிரி தமிழில் இருக்கக்கூடிய சொற்களை வச்சு இது என்ன பண்ணால் அப்படியே எந்த ஃபிங்கர் வச்சு எப்படி ஊதுனா என்ன ராகம் வருன்றது சிலப்பதிகாரத்தில் இளங்கோடி எழுதுறாரு. அது காரணம் வந்து இங்கே இருக்கு. மெலித்தல் எது மெலித்தல் எது வலித்தல் எது படுத்தல் அப்படின்னு சொல்லி தொல்காப்பியர் என்ன சொல்றாரு? வார்த்தைகளை வந்து பயன்படுத்தும் போது எப்படி சொல்லணுன்றதை சொல்லிட்டு போயிறாரு. அந்த அடிப்படையில் இவர் என்ன பண்றாருன்னா ஆ ஆ இ ஈ உ ஊ. ஓகே, அப்போ உகரத்துக்கு எத்தனை மாத்திரை? ஒரு மாத்திரை. எல்லா இடத்துலையும் உகரம் வந்து என்ன செய்யும்? ஒரு மாத்திரை அளவு ஒலிக்கும். சில இடங்கள்ல குறிப்பா கடைசியா வரும் பொழுது முதல்லையும் இடையிலும் என்ன செய்யாது? உகரம் குறுகாதுன்னு சொல்றாரு. கடைசியா வரும் பொழுது மட்டும் குறுகி ஒலிக்கும். தம்பி சொன்ன மாதிரி இப்போ வல்லெழுத்துக்களான கசட கசட தபர இந்த 6 எழுத்துக்களோடு உகரம் சேர்ந்து வந்துச்சுன்னா என்ன ஆகும்? தெரியுதாடா டேய், உனக்கு வருண்டி இதெல்லாம் ஆப்ஷனல் எடுத்தா எல்லாம் படிச்சாகணும். கலெக்டர்னா நம்ம வந்து இது மட்டும் படித்தாலும் வேலைக்கு ஆகாது. ஆப்ஷனல் எடுத்தோம்னா இதெல்லாம் வரும் உனக்கு. ஓகே, இக்கு ப்ளஸ் ஊ என்னது? கு சு டு து பு ரு. இந்த 6 எழுத்துக்களும் என்ன செய்யும்? சவுண்டு கம்மியாக ஒலிக்கின்றார். இந்த கால் இந்த தனக்குனையே ஒன்றுலேருந்து அரையா வந்து குறைந்து ஒலிக்கும். கால்ன்றது இதுதான், புள்ளி வச்ச எழுத்துக்கு தான், ஒற்று எழுத்துக்கு தான் அரை மாத்திரை. அரையிலேருந்து காலா ஒலிக்கிறது. ஓகேவா? இதில் சூப்பராக என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ சமீபத்தில் நான் அந்த பாடல் வந்து நான் ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன்ல, எப்படி பாட்டு எழுதணும்னு சொல்லிட்டு. அந்த கிளாஸ் எடுக்கும்பொழுது 2 ஒற்று நான் அன்னைக்கே நம்ம பார்த்தோம். இப்போ வான் அன்னைக்கு ஒரு சினிமா பாட்டு பார்க்குறப்ப வாழ் பிடித்து நின்றாள் அப்படின்னு இருக்கு. பிடி இத்து அப்படின்னு பிரிக்கிறப்ப 2 ஒற்று வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஸ் இருந்துச்சு. அப்போ 2 ஒற்று வந்து ஒன்றா தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாரு ஏதாவது 2 ஒற்று சொரமாக சொல்லுங்க ஏதாவது ஒரு வார்த்தை. இதை இல்லை அப்படி இல்லை, ஈரொற்று சொல்லுங்க. இல்லை அதை சொல்ல வரேன். ஈர்க்கு. இப்போ ஈர்க்கு இருக்குல்ல. ஓகே 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 ஈர்க்கு இருக்கு. 2 மெட்ரு இருக்கா? 2 மெய் வந்து ஒன்றா வரதை பற்றி நம்ம முன்னாடி பார்த்தோம். ஈரொற்று மயக்கம்னு பார்த்தோம். இப்போ இதை பிரிக்கும் பொழுது என்ன மாதிரி சிக்கல்கள் வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப மியூசிக்லேயே அந்த பிரச்சனை வந்துச்சு எங்களுக்கு. இது எப்படி பிரிக்கிறது, இது எப்படி உச்சரிக்கிறது, எந்த அளவு கால அளவு அப்படின்றப்ப அது அப்போ தொல்காப்பியர் சொல்கிறது அப்படியே இருக்குது. அப்போ என்ன சொல்கிறேன்னா, இல்லை சார் நம்ம வேணும்னா குறைச்சிக்கலாம், இல்லாட்டி ஏற்றிக்கலாம். சவுண்டு 3 அளவு உடையது எங்கேயுமே இல்லை, வேணும்னா குறைச்சிக்கலாம் இல்லைன்னா ஏற்றிக்கலாம் அப்படின்ற ஒரு சென்ஸ் என்ன செய்கிறோம் நம்ம அங்கே இருக்குது. நம்ம ஆள் சொல்லிட்டு போயிட்டா அப்படி. அதனால அப்போ குறுகி ஒலித்தால் அது என்னது? குறுக்கம் அப்படின்றோம். குறுகி ஒலித்தால்
குறுக்கம். தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா அது பேர் அளபெடைன்னு பேர். இந்த இடத்துல வந்து சொல்கிறோம், ஆனால் கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக சொல்லினா தான் அங்கே ஃபீல் வரும். அப்படின்னம்னா அது பூவுன்னு சொல்கிற மாதிரி தான், பூவுன்னு தானே கத்துறாங்க. அது மாதிரி தேவைப்பட்ட இடத்துல எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம்னா அது பேர் அளபெடைன்றாங்க. ஸோ இங்கே நம்ம பார்க்குறது குற்றிய லுகரம். அப்போ இல்லு ப்ளஸ் ஊ என்னது லு. அப்போ குற்றிய லுகர வார்த்தையான இந்த 6 எழுத்துக்கள், குசுடு துபுருன்னு சொல்லக்கூடிய இந்த 6 எழுத்துக்கள் நிலைமொழியிலிருந்து கரெக்டாக வந்துட்டேனா? இப்போ இந்த 4 நிலைமொழியில் இருந்து வருமொழியில் வல்லினமோ யகரமோ மற்ற எழுத்துக்கள் வந்தால் என்னமா சேஞ்சஸ் ஆகும் அப்படின்றத தொல்காப்பியர் என்ன பண்ணுறாருன்னா, குற்றியலுகர பொதுப்புணர்ச்சின்றார். ஃபர்ஸ்ட் குற்றியலுகரத்தோட பொதுப்புணர்ச்சி எது, அப்புறமேட்டு வேற்றுமை புணர்ச்சி என்னது, அல்வழி புணர்ச்சி என்னது, திசைப்பெயர் எப்படி புணரும், எண்ணு பெயர் எப்படி புணரும், நிலைமொழியில் குற்றியலுகரம் இருந்து ஓகே வருமொழி முதலில் இதெல்லாம் வந்தால் எப்படி புணரும் அப்படின்னு பார்க்குறது. இப்போ ஒவ்வொன்றுக்கும் குற்றியலுகர பொது புணர்ச்சி ஒரு 4-5 நூற்பா இருக்கும், ஒவ்வொரு நூற்பா இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த உங்கள் 76 நூற்பாவை வந்து இப்படி சிம்பிளாக போட்டேன். ஓகே, ஒவ்வொரு நூற்பாவில் என்ன இருக்குது இப்போ இது உங்களுக்கு ஈஸியாக புரியுதா இல்லையா? நிலைமொழி ஈற்றில் வன்தொடர் குற்றியலுகரம் இருந்து வருமொழியில் கசதப வந்தால் உகரம் குறுகும். எடுத்துக்காட்டு சுக்கு ப்ளஸ் சிறிது சுக்கு சிறிது. நிலைமொழி ஈற்றில் குற்றியலுகரம் இருந்து இது வன்தொடர் குற்றியலுகரம் மட்டும், இது நெடில் தொடர் குற்றியலுகரம் மட்டும், இது எல்லாமே இது வந்து இடைத்தொடர் குற்றியலுகரம் மட்டும், இது ஆயத்தொடர் குற்றியலுகரம் மட்டும் நிலைமொழியில் இருந்து வருமொழி முதலில் வந்துச்சுன்னா என்னவா சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்க்க. இப்போ என்ன டவுட் ஆகும்னா, தமிழ் படித்தவங்களுக்கு ஓகே, தமிழ் வாசிக்கிறவங்களுக்கு ஓகே, என்ன சார் இது நெடில்னா என்ன குறில்னா என்னான்னு சொல்லி ஒரு குழப்பம் வந்துச்சு. வன்தொடர்னா என்ன, வேற ஒன்றும் இல்லை. இந்த நீங்கள் இப்போ ஊ இருக்கா, கூ இருக்கா, கூ சூடு இருக்கா, அதுக்கு முன்னாடி என்ன எழுத்து இருக்குன்னு பார்க்கணும். வல்லின எழுத்தான அந்த 6 எழுத்து இருக்குல்ல, கசட தபம் இருந்துச்சுன்னா அது வன்தொடர். உங்களை தொடர்ந்து உட்காந்துருக்கான்ல, அதுதான் குற்றியலுக்கு முன்னாடி என்ன வேர்டு இருக்குன்னு பார்க்கணும். குற்றியலுக்கு முன்னாடி என்ன இருக்கு, உயிரெழுத்து இருந்தால் அது பேர் உயிர் தொடர் குற்றியலுகரம், வன் தொடர்ந்தா வன்தொடர் குற்றியலுகரம், மென் தொடர்ந்தா மென்தொடர் குற்றியலுகரம். புரியுதா? ஆயுத எழுத்து இருந்துச்சு, அக்துன்னு ஒரு வார்த்தை இருக்கு, தூ வந்து குற்றியலுகரம், முன்னாடி என்ன இருக்கு இக்கு இருக்கு, அப்போ ஆயுதத்தொடர். அவ்வளோதான், இந்த அதுக்கு இருக்கு. ஓகே, இதுதான். இப்படி நான் வந்து உங்களுக்கு 76 நூற்பாக்களுக்கு என்ன பண்ணிருக்கேன், ஒரு சிம்பிளாக ஒரு மேலே பண்ணி வச்சிருக்கேன். இது இருந்தால் இதை பார்த்தாவே போதும் உங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து போயிட்டோம்னா, சும்மா ஒரு ஸ்கூல் புக்கில் இருந்து இதை காப்பி அடித்தேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுக்காக. ஓகே, குற்றியலுகரம். இப்போ குற்றியலுகரத்தை பொறுத்த வரைக்கும் தொல்காப்பியர் சொல்லக்கூடியது குற்றியலுகரம் என்றால் என்ன அதான் பார்க்க போகிறோம். அப்புறம் குற்றியலுகரத்தில் பொது புணர்ச்சி எது, அப்புறம் மெய்யீட்டு புணர்ச்சி எதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ குற்றியலுகரம்னா என்ன அப்படின்னா, இது ஸ்கூல் புக்கில் 6ஆம் கிளாஸில் 7ஆம் கிளாஸே இருக்குது. சும்மா ஒரு ஈஸியாக இருக்கிறதுக்காக இந்த மட்டும் காப்பி பண்ணி போட்டேன். குழந்தை, வகுப்பு, பாக்கு ஆகிய சொற்களை சொல்லி பாருங்கள். பார்த்துட்டீங்களா? சொன்னீங்களா? சொல்லு. 3 சொற்களிலும் என்ன இருக்கு, கூ என்னும் எழுத்தை உச்சரிப்பதில் வேறுபாடு இருப்பதை உணரலாம். குழந்தை, அங்கே சொல்லக்கூடிய கூ வேற மாதிரி இருக்கும், எனக்கு கூ வராது, அது வேற விஷயம். ஓகேவா? கூ எதோ சொல்லு, தப்பா சொல்லுன்னு சொல்லுவாங்க, கூன்னு சொல்லுவேன். இப்போ குழந்தை, வகுப்பு, பாக்கு சவுண்ட் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், குறையும். ஸோ அவ்வெழுத்து சொல்லின் முதலில் கூ என்னும் எழுத்து சொல்லின் முதலிலும் இடையிலும் வரும்பொழுது முழுமையாக ஒலிக்கிறது. குழந்தை முதல்ல இருக்கு, வகுப்பு இங்க இருக்கப்ப எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் எண்டில் இருக்கும் பொழுது மட்டும் அப்படின்றாரு. சொல்லின் இறுதியில் வரும் பொழுது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவே ஒலிக்கிறது. ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரியும், ஆமாம்ல சவுண்டு குறையுது இல்லை, பாக்கு பாக்கு குடுனே, குழந்தை சொல்கிறோம்ல, அதுமாதிரி சொல்ல மாட்டோம், பாக்கு. அப்போ கூ சூடு தூப்பூரு ஆகிய 6 வல்லின உகரங்களும் வல்லினத்து மேலே ஏறினது, வல்லினத்தோட ஜாயின் பண்ணது, இக்கு பிளஸ் ஊ கூ, இக்கு பிளஸ் ஊ சு, இட்டு பிளஸ் ஊ டூ, இத்து பிளஸ் ஊ, இப்பு பிளஸ் ஊ, இரு பிளஸ், இந்த 6 வல்லின உகரங்களும் சொல்லின் இறுதியில் வரும் பொழுது ஒரு மாத்திரைக்கு பதிலாக எத்தனையா இருக்கும், 3 மாத்திரையாக, எத்தனை, அரை மாத்திரையாக ஒலிக்கும். ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரையாலே ஒலிக்கும். இவ்வாறு தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றியலுகரம் ஆகும். இப்போ நீங்கள் சார்பு எழுத்துக்கள் 10லே பார்த்தீங்கன்னா 6 வந்து குறுக்கத்தை பற்றியே பேசுவார். உயிர்மை ஆயுதம் மட்டும்தான் இருக்கும். அதற்கு பிறகு குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம், இது எல்லாமே என்ன செய்யும், குறுக்கத்தை பற்றி தான் பேசும். என்னன்னா மியூசிக் தான், வேற ஒன்றும் இல்லை, சவுண்டு இங்கே குறைச்சி பேசு.
எங்கள் அம்மா செத்து போயிட்டாங்கன்னு சத்தமாக சொல்ல முடியாதுல்ல, அங்கே சவுண்டு குறைக்கிறோம்ல. நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், நான் நேற்று முதல் பரிசு வாங்கினேன் அப்படி சொல்ல மாட்டோம். அப்படின்னுமா இல்லையா? எனக்கு வந்து ஒரு சினிமா வாய்ப்பு கிடைச்சிருக்கு, ஏன் வந்து இந்த வாய்ப்பு அப்படியே பேசுவோம். அது நம்ம எவ்வளோ ஹாப்பியாக. அப்போ எந்த விஷயத்த நீ வந்து சவுண்டை ஏற்றி சொல்லணும் அப்படின்றத ஏற்றுனா அளபடை, குறைச்சா குறுக்கம். அப்போ மாற்றி நம்மளுக்கு தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும், அந்த விஷயங்களே நம்ம பேச முடியும். ஸோ காசு, ஓகே, எக்கு, பயறு, பாட்டு, பந்து, சால்வு. இப்போ இதுக்கு முன்னாடி என்ன எழுத்துருக்கு? காய் என்ன எழுத்து ஐயா சொல்லுங்கள்? நெடில் எழுத்து. நெடில் தொடர் குற்றியலும் ஆயுத தொடர் குற்றம். இ பிளஸ் ஆ, யா. அப்போ என்ன எண்டில் என்ன இருக்கு? ஆ இருக்கு. ஆ இருக்கா இல்லையா? புரியல? புரியுதா உங்களுக்கு? புரியுது. பாட்டு இட்டு இருக்கு, மெய் எழுத்து. இந்து இருக்கு, என்னது? மெல்லினம். மெய்மெய்ன்னு என்னன்னு பார்க்கணும். மெல்லினம் புள்ளி வச்சா மெல்லினம் தெரியும், அது வல்லினமா மெல்லினமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணாதான் என்ன செய்யும் தொடர்ந்து. சால்பு, ஓகேவா? தனிக்குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள். தனிக்குறில், தனியாக இருக்கக்கூடிய குறில் எழுத்துக்களை அடுத்து வரக்கூடிய உகரங்கள் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒலிக்கும். அது பார்க்கலாம். வல்லினம் அல்லாத உகரங்கள், வல்லினம் அல்லாத உகரங்கள் முழுமையாகவே ஒலிக்கும். இவ்வாறு ஓசை குறையாமல் ஒலிப்பதற்கு பேர் முற்றகரம். அது உங்களுக்கு தேவையில்லை. இப்போ நம்ம அதுக்கப்புறம் இது போயிடலாம். இப்போ குற்றியலுகரம் உங்களுக்கு புரிஞ்சிச்சு இல்லை? புரிஞ்சா இல்லையா? புரிஞ்சு. இதோட வகைகள் அப்படின்னா ஈரெழுத்து ஒரு மொழி என்றார். என்னது? ஈரெழுத்து ஒரு மொழி. அதான் நெடில் தொடர் குற்றியலுகரம். ஈரெழுத்து ஒரு மொழிக்கு இன்னொரு பேர் என்னது? நெடில் தொடர் குற்றியலுகரம். நெடில் தொடருக்கு இன்னொரு பேர் என்னது? ஈரெழுத்து ஒரு மொழி. ஓகேவா? அப்புறம் உயிர் தொடர், இடைத்தொடர், ஆயுத தொடர், வன் தொடர், மென் தொடர், ஆயிரு முவிரண்டு எவ்வளோ? ஆயிரு மூன்றே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்னங்க எல்லாமே வான்னு பார்க்குறீங்க? உகரம் குறுக்கி ஒலிக்கும். 2 3 எவ்வளோ? 6. அவ்வளோ. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு. சரி சரி, ஓகே. இப்போ குற்றியலுகரத்தோட வகைகள் இப்போ எத்தனை வகைப்படுது? ஆயிரு மூன்றே, 6 வகைப்படுது. என்னென்ன? ஆயிரு மூன்றே, இந்த 6 வகைப்படுது. ஸோ குற்றியலுகரத்தோட வகைகள் நம்ம பார்த்ததான். நெடில் எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் என்ன? இது எல்லாமே நெடில். தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம். தனி நெடிலாக இருக்கும், சிங்கிளாக இருக்கும். ஓகேவா? தனி நெடிலை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம் எனப்படும். இவை ஈரெழுத்து சொற்களாக மட்டுமே அமையும். 2ஆக தான் இருக்கும், நிறைய வார்த்தையாக இருக்காது. ஈரெழுத்து. அதனால என்ன சொல்கிறோம்? ஈரெழுத்து மொழின்னு சொல்கிறாரு. இங்கே என்ன சொல்கிறாரு? ஈரெழுத்து மொழின்னு சொல்கிறாருன்னா ஈரெழுத்தாக தான் இருக்கும். ஆயுத தொடர், ஆயுதத்தை தொடர்ந்து வரக்கூடியது. உயிர் தொடர், அரசு, இரு ஆறு தான், இரு ஆறு தானே, இர் பிளஸ் ஆ தானே ரா. இது என்னது? இப்பு பிளஸ் ஆ தான் பா. இப்படி வந்துச்சுன்னா அது பேர் என்னது? ஆயுத தொடர் குற்றியலுகரம். உயிர தொடரா? சரி, புரியுதா? எழுதணுமா? வகைகள் மட்டும் எழுதிக்கிறீங்களா? இந்த மரம் வேணா வரைஞ்சி பாருங்களேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். குற்றியலுகரம், நெடில் தொடர், ஆயுத தொடர், உயிர் தொடர். இது மட்டும் பார்த்தா போதும். இது வன்னிலம் மெல்லினம் இடையிலாம், அவ்வளோதான். பெரிய கம்பசூத்திரம் ஒன்றும் கிடையாது. கண்டுபிடிச்சி இந்த மரத்தை போட்டுக்கோங்க. இந்த நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு. ஏன்னா இந்த டீட்டெயில் வந்து நம்மளுக்கு பின்னாடி தேவைப்படும். இந்த 76 நூற்பாக்களா 77 நூற்பாக்களா எத்தனை கோமதி? 77 நூற்பாக்கள்லையும் வன்தொடர் மென்தொடர் தெரியாமல் நம்ம படித்தோம்னா ஒன்றும் புரியாது. என்ன தானே சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் குற்றியலுகரம். அதுக்கப்புறம் வன்தொடர் குற்றியலுகரம், மென்தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம். வன் மென் இடை வல்லின வரும். வல்லின எழுத்துக்களான கசட தபர மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் வன்தொடர் குற்றியலுகரம். பாக்கு, இங்கே என்ன இருக்கு? பாக்கு, பேச்சு, பாட்டு, பத்து, உப்பு, பற்று. மென்தொடர் இங்கே நம்ம சேர்ந்து வரும். இடைத்தொடரான இரளவர சேர்ந்து வந்தால் அது. ஒன்றை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரங்கள் தொடர் குற்றியலுகரம். அது வல்லெழுத்தாக இருந்தால் வன் தொடர் குற்றியலுகரம், மெல்லெழுத்தாக இருந்தால் மென் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சும்மா லைட்டாக டச் பண்ணி. ஏன்னா இது இல்லைன்னா பின்னாடி இந்த 76 நூற்பாவை நம்மளால் பார்க்க முடியாது. அதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு நீங்களாக ஒரு 4 எழுத்து வேணால் எழுதி பாருங்கள், இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒரு 4 எழுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வன் தொடர், மென் தொடர், இடைத்தொடர். எத்தனை தொடர் வருது? 6. எத்தனை 3? ஆயிரு 3, 6. அதுதான் இங்கே ஃபஸ்ட்டு நூற்பால குற்றியலுகர புணர்ச்சியில் உள்ள முதல் நூற்பாவை என்னன்னு கேட்டீங்க. இதுதான் குற்றியலுகர புணர்ச்சியில் உள்ள முதல் நூற்பா. 77 நூற்பாவா? 77 நூற்பால முதல் நூற்பா
ஈரெழுத்து மொழி ஈரெழுத்தொரு மொழி உயிர்த்தொடர் இடைத்தொடர் ஆயத்தொடர் வன்தொடர் மென்தொடர் ஆயிரம் மூன்றே உகரம் குறுகுனுச்சுன்னா இதெல்லாம் குற்றியல் உகரம். ஓகே, முதல் நூற்பா. அப்புறம் ரெண்டாவது நூற்பால என்ன பேசுறாரு அப்படின்னு நெடில் தொடர் குற்றியல் உகரம். வரும். ஆமாம், அதான் வராது. மெத்தெல்லாம் பெரிய வேர்டில் வந்து நம்ம போய் இது லாஸ்ட்டாக வந்து குற்றியல் உகரம் இருக்குது, அதுக்கு முன்னாடி வந்து வன்லி அப்படின்னு பார்க்க முடியாது. வந்துடும். சொல்லமா? ஓகேவா தான் சார்? தெளிவு. டெய்லி லேர்னிங் தான் சார். அது டக்குன்னா இல்லை, டெய்லி லேர்னிங் தான். இந்த ஸ்டூடெண்ட் ஒருத்தன் இங்கே மியூசிக் டேரக்டர் இருக்கான், ஜே பேபின்னு ஒரு படம் வந்துச்சுல்ல, ஜே பேபின்னு. அந்த படத்தோட மியூசிக் டேரக்டர் என் ஸ்டூடெண்ட் தான் அவன். ஆமாம், டோனி பிரெட்டோ. என்னுடைய என் வீட்டு இப்போ எங்கள் வீட்டில் இருப்பான் அவன். இந்த அவங்கெல்லாம் எங்கள் வீட்டிலே தான் இருப்பாங்க. அதனால் அரிசி ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. அதனால் அங்கே தான் இருக்கான் அவன். அடுத்த படத்துக்கு நான் தான் கமிட் பண்ணி விட்டேன். இப்போ அவங்க ஸ்டூடியோவில் போய் உட்காந்து ஃபுல்லாக எப்படி பாடுறது, எப்படி மியூசிக் போடுறது அப்படி இருக்கும். இப்போ ட்ரை பண்ணேன் சார். இப்போ நம்மளுக்கு அந்த இதை பிடிக்க முடியல. இப்போ நம்ம கிளாஸை ஒப்பேத்தலான ஒரு மேட்ரு இருக்குல்ல, நம்மளுக்கு எடுத்து ஒரு விஷயம் இதை வந்து இந்த இடத்துல பேசினா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆகும், இங்கே வந்து கொஞ்சம் கம்மி, ரொம்பவும் அதிலே போயிடக்கூடாது. ஒரு மீட்ரு தெரியுது இல்லை, அந்த மீட்ரு இன்னும் பிடிக்க முடியல. அது கொஞ்சம் எழுதி பழகணும். இப்போ தான் கண்ணதாசன் பாட்டெலாம் பிடிக்குது நமக்கு. எப்படி எழுதியிருப்பார், என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சார் அவர் சொல்லிட்டு அவரு கனவு தொழிச்சா. அது நம்ம எழுதிருக்கனால நம்ம ஈஸியா. ரெண்டாவது நூற்பா இதுல உள்ள குற்றியல் உகரம் ரெண்டாவது நூற்பா என்னன்னா, அவற்றுள் ஈரற்று தொடர்மொழி இடைத்தொடர் ஆகாது அப்படின்னு சொல்லி. என்னன்னா 6 வகை குற்றியல் உகரங்களில் எத்தனை வகை? 6 வகை குற்றியல் உகரங்களான நெடில் தொடர், ஆயுதத்தொடர், உயிர்த்தொடர், வன்தொடர், மென்தொடர் குற்றியல் உகரங்களில் வன்தொடர் குற்றியல் உகரமும் ரெண்டு மெய்யெழுத்துக்களை கொண்டு இருக்கும். ஓகே, இது வன்தொடர் குற்றியல் உகரமோ மென்தொடர் குற்றியல் உகரமோ ரெண்டு மெய்க்கு அப்புறமேட்டு வரும். ஆனா இடைத்தொடர்ல ரெண்டு மெய் வருவதில்லை. எவ்வளவு நுணுக்கமா பார்த்துருக்காரு. மேக்ஸ் என்னமா ஆச்சு குச்சிருந்தாங்க, A+B+B+. இவ்வளவு விஷயத்தை யோசிச்சு அதுல வன்தொடர்லை மென்தொடர்லை மட்டும்தான் என்னது இரு மெய்கள் வரும். ஆனா எதுல வராது? இடைத்தொடர்ல ரெண்டு மெய் வராது. செக் பண்ணி பார்க்கணும். இப்ப வைரமுத்து ஐயா வந்து ஒரு பேடி சொன்னார், நான் வந்து திருக்குறள்ல உள்ள எல்லாத்தையும் வந்து தலை தட்டுதான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தேன், உள்ள கூட தட்டல அப்படின்னாரு. அது மாதிரி இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தி பார்க்கணும். இது ஓகேவா? ஆமா, ஃபுல்லா பார்த்துருக்காரு. அவற்றுள் ஈரற்று தொடர்மொழி இடைத்தொடர் ஆகா. இதுதான் ரெண்டாவது நூற்பா. இதான் ரெண்டாவது. இதற்கு பிறகு அல்வழி மற்றும் வேற்றுமை புணர்ச்சிகளில் 6 வகையிலும் உகரம் குறுகி இருக்கும். அல்வழியிலே சரி, வேற்றுமையிலே சரி, 6 வகை உயிர்த்தொடர், மென்தொடர், வன்தொடர் எல்லாத்துலயும் உகரம் என்ன செய்யும்? குறுகி இருக்கும். அல்வழியில நாகு பிளஸ் கடிது, நாகு கடிது, உகரம் ஆட்டோமேட்டிக்கா குறுகிடும் அப்படின்றார். சில இடங்கள் வந்து குகரம் நிலைமையில உள்ள ஊ வந்து ஓடி போய் இக்குல வந்து ஈ சேரும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நூற்பால பார்ப்போம். இது மூணாவது நூற்பா. நம்ம இப்ப எழுத்து சொல்ல முடிச்சதுக்கு அப்புறம் பொருளதிகாரம் படிக்கிறப்ப தெரியும், நீங்க என்ன இலக்கிய உலக இலக்கியமா இருந்தாலும் இங்க இருந்து எல்லாமே போகவே முடியாது. வேர்ல்ட்ல எங்கேயாதான் சரி, நீங்க தொல்காப்பு சிற்பிலா தான் சரி, எவனா தான் சரி, இங்க இவங்க கொடுத்த அதான் சார் இவங்க சொல்லுவாங்கல்ல, இவங்க எல்லாம் நிறைய இதெல்லாம் வேற எங்கேயா பிறந்தாங்கல்ல, தொல்காப்பு எல்லாம் வேற எங்கேயா பிறந்ததா வச்சுக்கோங்களேன். நீங்க உலகத்துல அதுல ஏரியாவே வேற, அவர் ஏரியாவே ஷேக்ஸ்பியர் செல்லிங்களையும் கொண்டாடும்ல, சாக்ரட்டிஸ் கொண்டாந்து பெரிய இடத்துக்கு கொண்டு போயிருக்கலாம். சும்மா தமிழ்நாட்டில் நம்மளுக்கு பிறந்து நம்மளும் படிக்காம அதனால சிக்காரு. அதனால
அதான் பிரச்சனை. இல்ல அதோட ஊற்று எங்க அந்த ரூட் எங்க பிரச்சனை அதுதான் பார்க்கறதா எங்க விஷயம். இப்பதான் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தொல்காப்பியத்தை முடிஞ்ச அளவு ஆசிரியர்களே வந்து காலி பண்ணிடுறாங்க. இல்ல மாணவர்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு எடுத்துறாங்க. எம்ஏல மட்டும் தொல்காப்பியம் இருக்கு. ஸ்கூல்ல 6ஆம் கிளாஸ் வந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடியதுல எங்கேயுமே தொல்காப்பியம் பாடமா இல்லை. யூஜிலையும் இல்லை. 12th முடிச்சுட்டு யூஜி 3 வருஷம் படிக்கிறான். யூஜி பிஏ முடிச்சுட்டு பிஎட் 2 வருஷம் படிச்சு ஸ்கூல் டீச்சர் ஆயிடறான். அவனுக்கு தொல்காப்பியம்ன்ற ஒரு அறிமுகமே இல்லாம இருக்கு தமிழ் ஆசிரியருக்கு. எம்ஏ தான் வருது. எம்ஏ பேர் யாரும் பெருசா படிக்கிறது இல்லை. எம்ஏ பேர் எம்ஏல இப்ப எல்லா கல்லூரிகள்லயும் தமிழ்நாட்டில் உள்ள எத்தனை கல்லூரி எடுத்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே எம்ஏ தமிழே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா 25 பேர் வராங்க, 20 பேர் வராங்க, ஆளுக்கு 10,000 ஃபீஸ் கட்டுறாங்க. 10 பேர் தான் வராங்க, 10,000 ஃபீஸ் கட்டுறாங்க. நாங்க ஸ்டாஃப்லயே வந்து அவர் சம்பளம் தரோம். தேவையில்லாம ஒரு கிளாஸ் ரூம் வருது, அது ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போட்டோம்னா நிறைய கும்பல் வருது. யார் படிக்க போறாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல வைக்கலாம். என் பையனை நான் சேர்க்கணும்னா உண்மையா பேசணும்ல. கவர்மெண்ட் ஸ்கூல்ல வச்சு யாருக்கு என் பையன் நம்ம என்னன்னு சேர்க்கிறோம். பச்சையப்பா காலேஜ் வேற காலேஜ் வித்தியாசம் இருக்குல்ல, சேர்க்க மாட்டாங்கல்ல. அதுக்காக சொல்றேன். கல்லூரிகள் எல்லாமே பேராசிரியர் எல்லாம் படிச்சாங்கன்னா இந்த சிக்கல் இருக்கு. எல்லா கல்லூரிகளும் பெரும்பாலும் எடுத்துட்டாங்க, எம்ஏ வந்து எடுத்துட்டாங்க. இப்போ தொல்காப்பியம் என்ற ஒரு ஏரியாவே இல்லை. இன்னொரு விஷயம்னா எல்லாம் அந்த இலக்கணம்ன்ற மாதிரியே நினைச்சிட்டு இருக்காங்க. நீங்க சார் இருக்காருல்ல, இப்ப சார் வந்து இத்தனை வருஷத்துல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருப்பாங்க. நீங்க தொல்காப்பியம் படிச்சா அவர் எல்லா வாழ்க்கையும் அதுக்குள்ள இருக்கும். இப்ப அந்த பையன் ஏன் சொல்றான், அவனுக்கு வந்து அவன் லைஃப் வரும். யாரா அப்படின்ற மாதிரி எல்லாமே இருப்பாங்க. எல்லா படைப்பு இலக்கியம் அதுக்குள்ள பார்க்க தான் போறோம். பொருளாதாரத்துக்கு அப்புறமேட்டுலாம் நீங்க மறக்கவே பண்ணீங்க, வேற மாதிரி ஆயிருங்க. மாயா பைத்தியமா நீங்க போனீங்க. இப்ப குற்றியலுற புணரியல்ல என்னென்ன சாப்டர்ஸ் பேசுறாரு, எதை பத்தி பேசுறாரு. ஓகே, இப்ப நம்ம 3 நூற்பா பார்த்துருக்கோம். மீதி இருக்கக்கூடியதுல குற்றியலுற பொது புணர்ச்சி அப்படின்னு பாக்குறோம். குற்றியலுற பொதுவா என்ன இருக்கும். அப்புறம் வேற்றுமையில வந்து வன்தொடர், நிலைமொழியில் வன்தொடர்ந்து வறுமொழியில் கசதக்கு வந்தார் அல்லது வேற ஏதாவது வந்துச்சுன்னா நிலைமொழியில் மென்தொடர் எடுத்து வந்து மென்தொடர் எழுதுது அது மனப்பாடம் பண்ண நிறைய வேலைக்கு ஆகும். ஈரெழுத்து நெடுத்தொடர் என்னது எழுதுற குற்றியல் நிலைமொழியில வந்து வன்தொடர், நிலைமொழியில நெடுத்தொடர் இருக்கலாம், வன்தொடர் இருக்கலாம். வறுமொழியில இது வந்துச்சுன்னா என்ன அப்படின்னு பார்த்தது. அக்குச்சாலை பெற்று வரக்கூடிய மென்தொடர் எழுது. யாது அத்து முதல்ல சுட்டுப்பேர் இருந்தா யாதுன்னு என்னது வினா பெயர், அத்துன்றது சுட்டுப்பேர். இப்ப இதுக்கு வந்தா என்ன பண்றது. அதே மாதிரி குற்றியல் அல்வழி புணர்ச்சி என்ன மாதிரி இருக்கும். அப்புறம் திசை பெயர், கிழக்கு பிளஸ் மேற்கு, வடக்கு அப்படி இருக்கும்ல, அதாவது எங்க இக்கு கூ எங்க ஓடுது, அப்புறம் எப்படி நம்ம வடமேற்குன்னு பேசுறோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் இங்க இருக்கும். அப்புறம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நூற்றாண்டு தமிழ், நூற்றாண்டு விழா, நூற்றாண்டு தொடக்க விழா, இத்து வருமா இல்லையா, இப்பு வருமா, 1+10 9 என்ன அப்படின்னு பேசிடலாம். என்னது இனிமேல் தான் இதுல பேசிட்டேன் ஃபுல்லா. இப்ப நீங்க குற்றியலுற புணரியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இவ்வளவுதான் இருக்கு. இதெல்லாம் என்னது 76 நூற்பாக்கள் இருக்கு. எது இருக்கு, பொது புணர்ச்சி ஒண்ணு, வேற்றுமை புணர்ச்சி ஒண்ணு, அல்வழி புணர்ச்சி ஒண்ணு, திசை புணர்ச்சி ஒண்ணு, எண்ணு புணர்ச்சி ஒண்ணு. என்னென்ன பொது புணர்ச்சி, வேற்றுமை, அல்வழி, திசை, எண்ணு பெயர். இதுல வந்து பெரிய டாபிக் வந்து எண்ணு பெயர் தான். எண்ணு பெயர் தான் நிறைய தான் இருக்கும். ஓகேவா, இதெல்லாம் வந்து கொஞ்சம் டக்குன்னு முடிஞ்சிடும். 2 நூற்பா 3 இதெல்லாம் வந்து நிறைய ஒரு வார்த்தை சேர என்ன நிறைய. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம், இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணீங்க சிம்பிளா போட்டு வச்சு, இது 4ஆம் நூற்பாக்கான விஷயம், இது 5ஆம் நூற்பா, இது 6ஆம் நூற்பா, இது 7ஆம் நூற்பா, இது 8ஆம் நூற்பா அப்படின்னு ஒரு மெட்டீரியல் கிடைச்சிச்சு. இந்த மெட்டீரியல் வச்சு என்ன செஞ்சேன், 76 நூற்பாக்கு போட்டேன். இந்த மேப்பை நீங்க வச்சுக்கிட்டு இப்போ நான் வந்து உங்களுக்கு என்ன பண்றேன், அந்த குற்றியலுற புணர்வுல உள்ள அந்த நூற்பா மட்டுமே வச்சிருக்கேன் தனியா. ஓகேவா, அதை எடுத்து நீங்க ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியா புரியும். புரியுதா மட்டும் பாருங்க. நிலைமொழி ஈற்றில் யார் இருந்து, வன்தொடர் இருந்து, வறுமொழி முதலில் கசதவ வந்தாள், வேற்றுமையில அல்வழியில உகரம் உருவும். அடுத்தது என்ன, நிலைமொழி குற்றியலுகரம் இருந்து யகரத்தை முதலாக கொண்டு வந்து, அங்க பாருங்க நாடு இருக்கா, நிலைமொழிட்டு என்ன இருக்கு, நாடு. நாடு என்னது, ஒரு குற்றியல். இங்க என்ன இருக்கு, யாது. இது எப்படி ஆகுது, நாடு பிளஸ் யாது, நாடு யாது எப்படி வருது, அது 100%. உகரம் இகரமாகும், உகரம் இகரமாகும், இகரமும் குறுகி ஒலிக்கும். ஓகேவா,
புரியுதா புரியலையா? நூற்பா புரியுது இல்ல? இப்ப நூற்பாவை பார்த்தோம்னா அவ்வளவுதான். நெடுந்தர குற்றியல்பதுல கசதப்ப வந்து நிலைமொழியில் ரவுண்ட் ரவுண்டா போட்டா முடிஞ்சிடும். வறுமொழியில் கசதப்ப வந்து இறுதி இன ஒற்று மிகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்க பாருங்களேன், ஆடு என்ன எழுத்து? குற்றியல் வரும். ஓகே, நெடுந்தர குற்றியல் வரும். ஓகேவா? அப்ப இறுதி இன ஒற்று மிகுந்த, இறுதி இன என்ன இருக்கு? டூர், டூர் இருக்கா இல்லையா? இதோட இணை என்னது? இட்டு. அதுதான் ஆட்டுக்கால். ஒற்று மிகுந்த, எதிரே ஒற்று இணை, இறுதி இனம் ஒற்று மிகும், எதிரே வல்லற்று மிகும். சிம்பிளா இருக்கும். ஓகேவா? மேற்படி குற்றங்கள் கசதப்ப வறுமொழி வந்தால் என்ன செய்ய? இயல்பாக முடியும். எந்த சேஞ்சஸ் இருக்காது. பாகு கூட்டல் சுவை, பாகு சுவை, வரகு பிளஸ் கதிர், வரகு கதிர், இக்கு இதெல்லாம் என்ன செய்யாது? வராது அப்படின்னு சொல்றாரு. இடைத்தொடர் ஒற்று குற்றம் என்னது? இடைத்தொடர் ஆயத்தொடர் நிலைமொழியிலிருந்து வறுமொழியில் கசதப்ப வந்தால் என்னது? இயல்பாக உணரும். சார்பு பிளஸ் கணக்கு, சார்பு கணக்கு, எஃகு பிளஸ் கம்பி. ஆமாண்ணா, இத என்ன செய்யலாம்? இந்த பாருங்க, இதுல வந்து உங்களுக்கு நூற்பாவாவே பிரிச்சு வச்சிருக்கேன். இதுல வந்து நூற்பாக்களே ஃபுல்லா போட்டு இதை தூக்கி ஆட் பண்ணி போடலாம். இது எங்கே போயிட்டாங்க பையன்? பாருங்க, நூற்பாங்க ஈரெழுத்து ஒரு மொழி உயிர்த்தொடர் இடைத்தொடர். பாத்தீங்களா? அவற்றுள் ஈரொற்று தொடர்மொழி இடைத்தொடர் ஆகாது, என்னது? வராது. கிளப்பினும் வேற்றுமைக்கண்ணும் இருக்கு. வல்லற்று தொடர்மொழி, வல்லெழுத்து வருவழி, சொல்லை ஏற்கவில்லை. யகரம் வந்துச்சுன்னா இகரம் கொடுக்கும், உகரம். புரிஞ்சா? ஒரு தடவை அந்த நூற்பாவையும் இதே உங்களுக்கு நான் PDF அனுப்புறேன். ஒரு முறை அவ்வளவுதான். வேற பயங்கர கன்ஃபியூஸ் எப்படி நடந்தது இல்லைன்னா இந்த மேக்ஸ் தெரியாது அப்படின்லாம் இல்லை. அப்படி பாத்தீங்கன்னாவே என்ன செய்யணும்? நீங்க வந்து என்ன பண்ணா இந்த மேப் தான் பார்க்கணும். நிலைமொழி ஈற்று வறுமொழி முதல் இது வந்தா என்னவா மாறுது அப்படின்னு மட்டும் பார்த்தா போதும். 76 நூற்பாக்களுக்கும் நம்ம ஒரு சிம்பிளா ஒரு மேப் வச்சு எடுத்து அப்படியே கட் பண்ணி அதெல்லாம் பேஸ் பண்ணி இதுக்கு பின்னாடி நான் நிறைய ஒர்க் பண்ணேன். ஆனா என்னன்னா இவ்வளவு ஈஸியா உங்களுக்கு புரியாது. போட்டு டைப் பண்ணி இல்லாம இவ்வளவு ஈஸியா வந்து ஐயா அதான் ஆமா இல்ல இந்த இடத்துல ஒரு இன்னொரு காலம் ஒன்று ஓபன் பண்ணி அந்த நூற்பாய்க்கு ஆட் பண்ணோம்னா கொஞ்சம் ஈஸியா போகும். அது பண்ணிருக்கோம். புரிஞ்சா உங்களுக்கு? அவ்வளவுதான். குற்றியல் பண்ணி நீ நம்ம ஆல்ரெடி ஒரு நம்ம 9 ஏழு பார்த்தனால என்ன விஷயங்கள் இருக்குன்றது எல்லாமே தெரிஞ்சிடும். அதை இப்படி பிரிச்சுக்க வேண்டியதான். இது பொது புணர்ச்சி எது, குற்றியல் உரை ஈற்று புணர்ச்சி எது, அல்வெளி புணர்ச்சி எது, திசை புணர்ச்சி. அவ்வளவுதான். என்ன வேணும் உங்களுக்கு? வேற ஒவ்வொன்றையும் வாசிக்க இருக்குமா? தேவையில்லை இல்லை கேட்குறேன். புரிஞ்சிடும் உங்களுக்கு. டேபிளே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். இரு திசை பெயர்கள் புணரும் பொழுது இடையில் இல்லை ஏகாரம் வரும். வடக்கு பிளஸ் தெற்கு, வடக்கே தெற்குன்னு வந்திருக்கு. கிழக்கு பிளஸ் மேற்கு, கிழக்கே மேற்கு. ஏகாரம் வருதா இல்லையா? வருது. இரு திசை புணரின் ஏ வருமே. இரு பெரு திசைகள் கோண திசை புணரும் பொழுது இடையில் புணரும் பொழுது ஒற்றை இறுதி குற்றியலுகரம் கெடும் அப்படின்றார். என்னது? ஒற்றை இறுதியோட குற்றியலுகரம் கெடும் அப்படின்றார். இந்த குற்றி இருக்கா இல்லையா? ஒற்றை இறுதியோடு குற்றியலுகரம் கெட்டு போயிடும். ஓகே, அப்ப ஒற்று திரிந்து என்ன செய்யும்? அப்படியே வரும். சில இடத்துல என்ன செய்யும்? தெற்கு இங்கே தெரிஞ்சிருமா? இந்த இரு வந்து இன்னும் மாறும். புரியுதா சார்? புரியுதா? புரியுதானே? அதாவது நூற்பா வாசிங்க. இரு திசைகள் புணரும் பொழுது ஓகேவா? ரெண்டு சேருதா? வடக்கு பிளஸ் கிழக்கு. இங்க என்ன இருக்கு? குற்றியல் உகரம். ஓகேவா? இந்த உகரம் இதை விட்டுட்டு ஓடிடும். இந்த இக்கும் ஓடிடும். அப்ப வடகிழக்குன்னு வந்துடும். சில இடங்கள்ல இந்த இரு இருக்கா? இந்த இரு ஓடிடும். இல்லை எப்பயுமே நாங்களா பண்பு தொகை மாதிரி நிலைமொழி வீட்டுல உள்ள உகரம் ஓடி போயிடும். இந்த இரு வந்து என்ன ஆகும்னா இன்னா சேஞ்ச் ஆயிடும். என்ன சொல்றாரு? கெடும் தெற்கோடு, தெற்கு இந்த வார்த்தையோடு தெற்கோடு ஒற்று திரிந்து
தென்கிழக்கு, தெற்கு பிளஸ் மேற்கு தென்மேற்கு அப்படின்னு மாறும். சார் இதுல கோண திசைன்னா என்ன சார்? அது அந்த கோணத்துல ஒண்ணு நானும் யோசித்தேன், என்ன சொல்ல வரான்னு பார்த்தேன். இரு பெரு திசைகளுள்ள கோண திசைன்னா அதான் வடக்குலோட கோணம் என்ன? இல்ல எனக்கு அது படி எனக்கு யோசனை. ஓகே, இது வந்து என்ன பேர் போச்சு? 10 முன்னாடி என்ன வரும், ஏது வரும், என்ன ஃபுல்லா இருக்கு.